ராமநாதபுரத்தில் காலை முதலே பரவலாக மழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகனங்களை ஓட்டி சென்ற நிலையில் பணிக்கு செல்வோர் சிரமம் அடைந்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பூபேஷ். விவரங்களை வழங்கலாம். நிச்சயமா வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக அவ்வப்போது கனமழை முதல் மிக கனமழையாக தொடர்ந்து பெய்து வருகிறது. இந்த சூழலையொட்டி இன்று அதிகாலை முதலே ராமநாதபுரம் நகர் பகுதிகளான வண்டிக்கார தெரு, கேணிக்கரை, சிங்கிள்ராஜ வீதி, அரண்மனை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பலத்த மழையானது வெளுத்து வாங்கிறது. அதே போல ராமநாதபுரம் ஒட்டி இருக்கக்கூடிய சிங்களந்தல், தேவைப்பட்டினம், புதுக்கோயில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ச்சியாக பலத்த மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஏற்கனவே மழை பெய்து வருவதன் காரணமாக மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நீர்நிலைகளும் மெல்ல மெல்ல உயர்ந்து வரக்கூடிய சூழலில் வெகு சில கண்மாய்கள் கூட அபாய நிலையை எட்டியிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் இந்த கனமழையின் காரணமாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி இருக்கக்கூடிய சூழலில் நகர் மட்டுமின்றி பிரதான சாலைகளில் செல்லக்கூடிய வாகனங்கள் எதிரெதிரே வரக்கூடிய அந்த வாகனங்கள் தெரியும் விதமாக முகப்பு விளக்குகளை எரிய விட்டவாறு செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. அதுபோல பணிக்கு செல்லக்கூடிய மக்கள் தங்களுடைய அன்றாட பணிகளை தொடர்ந்து செய்ய முடியாமல் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி கிடக்கின்றனர். தொடர்ச்சியாக மாவட்டத்தில் பெய்து வரக்கூடிய மழையின் காரணமாக சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ். தாமிரபரணி வந்து வற்றாத ஜீவன் நதி. போன வருஷம் 3 நாள் மழைக்கு பாலம் முங்கி போச்சுங்களா. ஆனால் இந்த வருஷம் ஒரு நாள் மழைக்கு இவ்வளோகான் போகுது. அது ஒன்வேலை ஏறி தான் வரோம், ஒன்வேலை ஏறி தான் போகிறோம். ரொம்ப இதாக இருக்குது. தூர்வாரினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த இடத்த தூர்வாரி இடத்த ரோடெலாம் பயங்கரமாக ஒட்டினாப்லேயே போட்டிருக்காங்க. அதில் ஓடெல்லாம் முன்னாடிலாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஓடெல்லாம் பெருசாக இருந்தது. ஓடை வர வர சுருங்கி தண்ணி ஃபாஸ்ட்டாக போகுது. ஆனால் மேலேயும் போகுது, நடக்க முடியல. மக்கள்லாம் ரொம்ப அவதிப்படுறாங்க. சிந்துபுந்திர மக்கள் ரொம்ப இந்த ஆற்றுக்குள்ளே ஆக்கிரமிப்புகளை எடுத்தாலே அதனுடைய சுய ஓட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த ஆற்றினுடைய வெள்ளம் மேலே வராது, நிறைய குறுக்கிட்டாங்க. அதை முதல்ல எந்த அரசு வந்தாலும் அதை அந்த டைமில் கவனம் செலுத்துகிறாங்களே ஒழிஞ்சு அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிடுறாங்க. ஆங்காங்கே லேசாக குழியை தோண்டி விட்டுருக்காங்க, முழுசாக சீரமைக்கலை. எல்லா இடமும் பார்த்தாலே தெரியும். லேசாக அந்த முன்னாடியை மட்டும் தோண்டி விட்டுருக்காங்க. அதை ஃபுல்லாக சீர் வாரி கடைசி வரைக்கும் ஆற்று வரைக்கும் கொண்டாந்து விட்டால் தான் அது எல்லா இடமும் ஒன்று போல் தண்ணி தங்காத அளவுக்கு போகுமே தவிர, இன்றைக்கி பழைய பேருந்து நிலையத்தோட நிலைமை பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பஸ்ஸு போக முடியல, ரயில்வே ஸ்டேஷனுக்கு கார் எதுவுமே போக முடியல, ஆட்டோவில் போக முடியல. அந்த நிலைமை தான் இப்பவும் தொடருது. நெல்லை தாமிரபரணி ஆற்றில் தொடர் மழையால் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய காட்சிகளையும் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் பேட்டியளித்த காட்சிகளையும் பார்த்தோம். தொடர்ந்து விவரங்களை நேரலையில் வழங்க இருக்கிறார் செய்தியாளர் ராஜா. அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜா, கள விவரங்கள் என்ன? வணக்கம். நெல்லை மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் அறிவித்திருந்த நிலையில் கடந்த 3 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. தற்போது நிற்கக்கூடிய பகுதி தாமிரபரணி பகுதி. தற்போது லேசான சாரல் மழை, காலை முதலே சாரல் மழையானது பெய்து வருகிறது. தொடர்ந்து அந்த பகுதியை பார்த்தீங்கன்னா நீர்பிடிப்பு, அதாவது மாவட்டத்தின் அணைகளின் நீர்பிடிப்பு பகுதிகளான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இன்று காலையில் மழையளவு குறைந்துள்ளது. 118 அடி கொள்ளளவு கொண்ட மணிமுத்தார் அணையிலிருந்து தற்பொழுது 91 அடி தண்ணீர் உள்ளது. 143 அடி கொள்ளளவு உள்ள பாபநாசம் அணையிலிருந்து 82 அடி தண்ணீர் உள்ளது. இங்கிருந்து சுமார் 2500 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. தாமிரபரணி ஆற்றின் நெல்லை மாநகர பகுதியில் சுமார் 70,000 கன அடி தண்ணீர் தற்பொழுது சென்று கொண்டிருக்கிறது. மாஞ்சோள எஸ்டேட் பகுதியில் இரவு முழுவதும் மழை பெய்து இன்று அதிகாலை முதலே மழை சாரல் மழையாக மாறியுள்ளது. தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் முக்குடலில் முகாமிட்டு அங்கு மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கனமழையின் காரணமாக நெல்லை மாவட்டத்தில் உள்ள கூடுதாலை, உவரி, இடுந்தகரை, கூத்தன்குழி, பெருமணல் உள்ளிட்ட 10 மீனவ கிராமங்களை சார்ந்த சுமார் 8000 மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் சுமார் 1500க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகளும் கடற்கரை ஓரம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மேலும் நெல்லை மாவட்டத்தில் உள்ள அனைத்து கல்லூரி மற்றும் பள்ளிகளுக்கும் விடுமுறை அளித்து
அறிவித்திருக்கிற மாவட்ட நிர்வாகம். தொடர்ந்து தாமிரபரணி ஆற்று பகுதியை பொறுத்த வரைக்கும் காலை முதலே, அதாவது ஒவ்வொரு காலை முதலுமே குடும்பமாக தாமிரபரணி ஆற்று பகுதியில் இருந்து செல்ஃபி எடுத்து வந்தனர். தொடர்ந்து அவர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்தியும் அறிவுரைகளை வழங்கியும் தண்ணீர் வரத்து அதிகமாக காணப்பட்டு வருகிறது. தற்பொழுது செல்ஃபி எடுக்கக்கூடாது என்று மேம்பாலத்திலிருந்து காவல்துறை அறிவுறுத்தி வருகின்றனர். கள விவரங்களுக்கு நன்றி ராஜா.